இப்போ நான் சொல்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், மலிவான உணவுகளை சாப்பிடாதீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசை அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடாதீங்க. நான் சொல்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு தெரிய வந்துடும், எப்படி குற்றங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறது தெரிய வந்துடும். நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்னென்ன வழிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. உங்கள் உணவு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். நீங்கள் உணவின் பிடிக்குள் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிட்றாங்களே, இவங்க உணவோட பிடிக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உணவின் கைதிகளாக மாட்டிக்கிட்டு இருக்காங்க. உணவு இவங்களை கைது செய்து விட்டது, இவங்களை சிறையில் தள்ளி அந்த அளவுக்கு அடிமைப்படுத்தி விட்டது. அதனால் நான் சொல்கிற உணவுகளை சாப்பிட்டாக்கா நோய்கள், இந்த உலகமே உங்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா குற்றங்களுக்கும் எல்லா நோய்கள் வருவதற்கு என்ன காரணம், உள்ள எல்லா பிரச்சனைகள், இங்கே நடக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்ன தீர்வு அப்படிங்கிறது குறித்து உங்கள் மூளை சிந்திக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த உண்மைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். இயற்கை, நம்ம இயந்திர அறிவியல் உலகில் சமத்துவமாக வாழ்வதற்கு என்ன உண்மைகள் தேவை அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இயந்திர அறிவியல் உலகில் நோய்கள் இல்லாமல் குற்றங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன மாதிரியான உண்மைகள்லாம், என்ன மாதிரியான வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்ற உணவு எல்லாத்தையுமே உங்களை அந்த உண்மைகளை தெரிந்து கொள்ள விடாமல் தடுக்கிற வேலையை தான் அது செஞ்சிட்ருக்கு. அதாவது நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி, அந்த உண்மைகளை தடுக்கிற வேலையை தான் இந்த உணவுகள் செஞ்சுக்கிட்டு இருக்குது. குற்றங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி, அந்த உண்மைகளை தடுக்கிற வேலையை தான் இந்த அது சார்ந்த சிந்தனைகளை உங்கள் மூளை சிந்திப்பதற்கான வேலையை தான் இந்த உணவுகள் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிட்றத முதல்ல நிறுத்திட்டாலே உங்களுக்கு அந்த பகுத்தறிவு வளர ஆரம்பிச்சிடும். மூட நம்பிக்கைகள் ஒழிய ஆரம்பிச்சிடும். மூட நம்பிக்கைகள் உருவாவதற்கு இந்த உணவுகள் தான் காரணம். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சாதி வெறி உருவானதுக்கு, அப்புறம் மத வெறி உருவானதற்கு, மதம் உருவானதற்கு எல்லாமே மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல. அப்புறம் ஏழை, பணக்காரர், இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள். ஏன்னா பணக்காரர் ஆகணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு அந்த மதத்தை அவங்க ஏன் கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டுறாங்க, என்ன பணக்காரர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கடவுளை வேண்டுறாங்க. சாதி வெறி ஏன் வருதுன்னா, நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்வானவராக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த உயர்வான நிலையை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டிங்கனாக்கா அதில் அந்த இடத்துல போனோன்னா உங்களுக்கு ஒரு வெறி வந்துடுது, நம்ம உயர்ந்துட்டோம். அதனால் பொருளாதாரத்தில் நலிந்தவர்களை அடிமையாக பார்க்கறது, அடக்கி ஒடுக்கி பார்க்கறது, அந்த ஆசை விடுகிறது. அதனால் சாதி வெறி ஏன் வருது, சாதி மீது ஏன் மக்கள், பொருளாதாரத்தில் உயர்வை நம்மளுக்கு அந்த சாதி கொடுக்கறது, பொருளாதாரத்தில் நலிந்தவர்களை அப்படியே வச்சிருக்கிறதுக்கு அந்த சாதி உதவுது. அதனால் பொருளாதாரத்தில் உயர்ந்து விட்டால் சாதிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சாதி எப்போ இல்லாமல் போகும்னா, நீங்கள் பணக்காரர் ஆகிட்டிங்கன்னா பணக்காரர்களுக்கு சாதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பணக்காரர்கள் அவர்களுக்குள் சமரசம் செய்து கொள்வார்கள். அவர்களோட பணக்காரர்கள் எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. அதனால் நீங்கள் சாதி என்பது உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதின்னு ஏன் வருது அப்படின்னா, உயர்ந்த சாதி உள்ளவர்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அதனால் அவர்கள் உயர்ந்த சாதி. தாழ்ந்த சாதி என்பவர்கள் பொருளாதாரம் குறைவாக இருக்குது, அவங்கள்ட்ட பொருளாதாரமே இல்லை, அதனால் அவர்கள் தாழ்ந்த சாதி. அதுதானே வழியாக கண்டி தாழ்ந்த சாதியினராக கருதப்பட்டவர்களுக்கு நிறைய பொருளாதாரம் வந்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு அவங்க சாதியை விட்டு, சாதியிலேருந்து விடுதலை அடைந்து உயர்ந்த சாதியாகிடுவாங்க. பொருளாதாரம் உங்களுக்கு அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் உயர்ந்த சாதி ஆகிடுவீங்க. அதனால் தாழ்ந்த சாதிங்கிறது என்னென்னா, வறுமையில் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் உயர்ந்த சாதியாக இருந்தாலும் நீங்கள் தாழ்ந்த சாதி தான். அதனால் பொருளாதாரத்தில் நீங்கள் உயர்வை அடைந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் தாழ்ந்த சாதியாக இருந்தாலும் நீங்கள் உயர்ந்த சாதியாக மாறிவிடுவீர்கள். அதனால் பொருளாதாரம் தான் சாதி வேறுபாட்டு, சாதி மனப்பான்மைக்கு காரணமே தவிர மற்றபடி சாதிக்குன்னு தனியாக ஒரு தன்மை எதுவுமே கிடையாது. பொருளாதார அளவீடு தான் சாதி மனப்பான்மைகளுக்கு காரணம். அதனால் ரொம்ப யார் சாதி வெறியோடு சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, இந்த தாழ்ந்த சாதியினர், அவங்களுக்கு மேலே உள்ளவங்க சாதியினர், அவங்களும் வறுமையில் தான் இருப்பாங்க. இவங்களுக்கு இடையில் தான் சண்டையை தவிர உயர்ந்த சாதியினர், அதாவது பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள், அவர்கள் சாதி சண்டைகளில் ஈடுபடுவதில்லை. அதனால் இதெல்லாம் போயிடும். உங்களுக்கு எப்போனாக்கா இந்த மாதிரி நான் சொல்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா, உயர்தரமான உணவுகளை, உயர்தரமான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னாக்கா, சமைக்கப்பட்ட உணவுகளில் உயர்தரமான உணவுகள், அதாவது எளிய உணவுகள் தான் உயர்தரமான உணவுகள். அந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய ஆசைகள், பெரிய பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. எளிமையாக வாழ்ந்தாலே போதுமானது அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அப்போ உங்கள்கிட்ட இந்த சாதி வெறிங்கிறதே வராது. ஏன்னா பெரிய பணக்காரர் ஆகணுங்கிற ஆசையே உங்களுக்கு வராதப்போ
உங்களுக்கு அந்த சாதி வெறியும் வராது. சாதி வெறியில் வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஆக இப்படி நீங்கள் வந்து மலிவான உணவுகளை சாப்பிட்றத நிறுத்திட்டிங்கனாலே, எந்தெந்த உணவுகளை சாப்பிடணுமோ அதை நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு நோய்கள் இல்லாமல் வாழ்வதற்கான உண்மைகள் உங்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். குற்றங்கள் இல்லாமல் வாழ்வதற்கான உண்மைகள் உங்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சமத்துவமாக வாழ்வதற்கு தேவையான உண்மைகள் உங்கள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம கண்களை மறைத்து கொண்டிருப்பது, நமது கண்களை குருடாக செய்யது, உண்மைகளை தெரிந்து கொள்ள விடாமல் செய்தது வந்து எதுனாக்கா, நம்ம இட்லி பூரி பொங்கல்லாம் சாப்பிட்றோம்ல, அதுதான் காரணம். இந்த மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, அது உருவாக காரணமே இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை தான். பிரியாணி, பழைய சாதம், இதுதான் நமக்கு மூட நம்பிக்கைகள் உருவாக காரணமாக இருக்கக்கூடியவை. நல்ல மூட நம்பிக்கைகளை அழிக்கணுன்னாக்கா உணவில் சீர்திருத்தம் தேவை. மாமிச உணவுகள்லாம் உண்ணக்கூடாது. நான் சொல்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா மூட நம்பிக்கைகளே இங்கே இருக்காது. சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தெரியும்.